ஹாய், நேத்து நைட் 10:30க்கு எடுத்த vlog தாங்க இது. என்னடா இந்த டைம்ல ஒருத்தர் மாப் ஸ்டிக்கும் ப்ரூம் ஸ்டிக்கும் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 10 டேஸா நம்ம வீட்ல கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், ஆல்டரேஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதனால நம்மளோட ரொட்டீன் எல்லாமே தாறுமாறா சேஞ்ச் ஆயிடுச்சு. காலையில 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் வந்து 11 o'clock சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுமே 3:30 ஆயிடுது. இன் பிட்வீன் நம்ம வீடியோவை ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும். அப்பா முடியல கைஸ், செம்ம டைட்டா இருக்கு ஒர்க் எல்லாமே. எப்பயுமே 5:30க்கெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா நேத்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா டின்னர் செய்ய முடியாது. ஸோ இந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டைம் பார்த்தா 9 ஆயிடுச்சு. எந்த ரொட்டீனை ஸ்கிப் பண்ணாலும் நம்மளோட ஜிம் ரொட்டீனை மாத்திரம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அரவிந்தும் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஜிம்ல இருந்து ரிட்டர்ன் ஆறப்ப அரவிந்த் வந்து என்கிட்ட இன்னைக்கு க்ளீன் பண்ண வேண்டாம், பாடி ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லியாச்சு. ஆனா நம்ம தான் கிளென்லினஸ் ஃப்ரீக் ஆச்சு. வீட்டுக்கு வந்த உடனே மைண்டே கேட்கல. ஸோ இந்த டஸ்டோட கண்டிப்பா படுக்கவே முடியாது, தூக்கமே வராது. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கிறோம்னு சொல்லிட்டு அரவிந்த் கிட்ட. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு குட்டி சர்ப்ரைஸ் என்னன்னா, நாங்க ஜிம்ல இருந்து வரதுக்குள்ள அஜய் ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸையும் நீட்டா செக்ரிகேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 15 minutes ஆஃப் ட்ரில்லிங் ஒர்க் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த 15 minutesல வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டோர்ஸும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் எல்லா இடத்துலயுமே டஸ்ட் பதிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் துடைக்காம கண்டிப்பா படுக்கவே முடியாது நம்மனால. கிச்சன் டோர் வந்து லிவிங் ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டஸ்டோட நாளைக்கு வந்து கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டே படுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி அந்த டோர் கிட்ட இருக்கிற கேப்பை கூட ஒரு டவல் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்மளோடது ஒயிட் கிச்சன் வேற. ஓவர் நைட் அந்த டஸ்ட் எல்லாம் அந்த ஒயிட் கிச்சன் மேலே இருந்ததுன்னா காலையில இருந்து அந்த கேபினெட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கிச்சனை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஷவர் எடுத்துட்டு தூங்க கிளம்பியாச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை, ஹேவ் அ குட் டே.